தனுசு ராசி, தனுசு லக்ன நண்பர்களுக்குரிய ஜூலை 2026க்குரிய ராசி பலன்கள பார்க்கலாம். இப்ப தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்ல விஷயமாக ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் இருந்த சில மனஸ்தாபங்கள், அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இந்த கடந்த ஒரு 1.5 மாத காலமாக இருந்த மனக்கசப்புகள், பிரச்சனைகள் அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே மாறி இந்த ஒரு 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது இருந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரும். உங்களுடைய உத்தியோக ஸ்தானாதிபதியான சுக்கிரன் கேதுவுடன் ஒரு தொடர்புல வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜூலை 11ஆம் தேதி. அந்த டைம்ல உங்களுடைய வேலையில் சில சங்கடங்கள், தாமதங்கள், தடைகள் அல்லது சிலர் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு புது வேலைக்கு அப்ளை பண்றது அல்லது ஜாயின் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜூலை மாதம் தவிர்ப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். அல்லது ஏற்கனவே வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இல்லாமல் புதிய வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே ஜூலை 11, 12 தேதிகளுக்கு பிறகே நல்ல சாதகமான செய்திகள் உங்களை தேடி வரும். பொதுவாகவே கடந்த ஒரு 2-3 மாத காலகட்டமாகவே தனுசு ராசி அன்பர்கள் நீங்க போடக்கூடிய எஃபர்ட் ஒரு 200% உங்களுக்கு ஒரு 100% தான் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே அமைவது உங்களுக்கு ஒரு லெதார்ஜினஸ் அல்லது கொஞ்சம் எந்த வேலைகள் செய்தாலும் அதுல ஒரு தாமதம் அல்லது தாமதமாக செய்வது அல்லது ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும். இருந்தாலும் மனம் தளராமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செயல்படும் பொழுது உங்களுக்கு எடுக்கக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைப்பதற்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் உச்சமடைந்து வருமான ஸ்தானத்தை பார்ப்பது எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் உங்களை சேர்ந்துவிடும். உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அல்லது அவர்களுடன் மனஸ்தாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த ஜூலை மாதத்துல இருக்கு. எனவே அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருப்பது தனுசு ராசி, தனுசு லக்ன நண்பர்களுக்கு நன்மை. சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி, தனுசு லக்ன நண்பர்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பெரிய முடிவுகள், அதாவது புதிய முதலீடுகள் செய்வது அல்லது ஒரு தொழிலிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாமே நீங்க ஜூலை 23ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 20, 23ஆம் தேதிக்கு பிறகுதான் புதன் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். எனவே அந்த தேதிக்கு பிறகு உங்களுடைய முடிவுகளை செய்வது உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படும்.